ஒரு அதிகாரி நின்று பேசிட்டு இருக்கும்போது ஏன்டா அப்படி ஓடுறீங்க? எவ்வளவு பணம் வச்சிருக்க? பணமா முக்கியம் ஏட்டையா. ஜலஜா வந்துகிட்டு இருக்கா ஏட்டையா. ஜலஜா ஜலஜா வந்துட்டாளா? யார் ஏட்டையா ஜலஜா? யாரா? யோ, இந்த மார்க்கெட்லயே அவளுக்கு தாயா மவுஸ். என் மண்ணை நேசிச்சா, என் மக்களை நேசிச்சா. இந்த சீட் ரொம்ப டச்சிங்கா இருக்குங்க. திரும்பவும் பார்க்கணும் போல இருக்குங்க. என் மண்ணை நேசிச்சா, என் மக்களை நேசிச்சா. டேய் ஸ்பீடு, உனக்கு என்னடா குறை? ராசா மாதிரி இருக்கடா. நிச்சயமா நீ கோடி கோடியா திருடுவ. உங்களுக்கு தான் ஓட்டுனாங்க. 1000 அடி வடக்கு மாத்தி வரைக்கும் போகுது. புதிய இளைஞர்கள் குழந்தையை தூக்கிட்டு குடும்பமா வந்து ஓட்டு போட்டாங்க. அழுகாத ராசா அழுகாத, ஆடுவ ராசா அழுகாத. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினர் கள்ள ஓட்டு போட முயற்சி செய்வதாக புகார் எழுந்திருக்கிறது. இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு பாடுறா. திமுக மற்றும் நாத்தாக்காவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் 40 பேர் வந்து கள்ள ஓட்டு போடுறதுக்கு முயன்றிருக்காங்க. இவன் தகுதிக்கே இவ்வளவு பெரிய டுபாகர் விட்டான்னா அப்புறம் மேல் மட்டத்துல இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய டகாட்டி பண்ணுவானுங்க. ஐயா பாருங்க இந்த அநியாயத்தை. எங்க சக ஊழியர்களை தடுப்பதற்கு குண்டர்களை வைத்து உள்ள தேர்தலை நிறுத்துவதற்கு சதி செய்கிறார்கள். இப்ப என்ன செய்யறது? வா பேசாம ஓடி போயிருவோம். என்றைக்கு என் சினத்திற்கு சின்னாபின்னமாக போகிறீர்கள் என்று தெரியவில்லை. நம்ம ஓட்டர் ஐடில புகைப்படத்தோட இருக்கும், அதை காட்டுறது இல்ல. அந்த ஸ்லிப் ஒன்னு கொடுப்பாங்க பாத்தீங்களா, அதை வச்சு ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. குறும்பு அந்த விளையாடுத்தலம் போகவே இல்லப்பா. கையில கடிச்ச போன தொண்டை கடிச்சிடும் உன்ன. இப்ப என்ன திரும்ப அவங்க 40 ஓட்டு போட்டிருக்காங்க. நாங்க வந்து கேள்வி கேக்குறோம், ஆனா அவங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குதா? 40க்கும் மேற்பட்ட குண்டர்களை நாம் தமிழர் கட்சியினர் அழைத்து வந்ததாக கூறி திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியினரிடையே வாக்குவாதமானது ஏற்பட்டிருக்கிறது. 55-50 விழுக்காடுகள் ஓட்டு பதிவான நிலை எல்லாமே சீமானுக்கு விழுந்த ஓட்டுகள் என்று தெரிந்த உடனே பார்த்தாலே தெரிகிறது. 55-50 விழுக்காடுகள் ஓட்டு பதிவான நிலை எல்லாமே சீமானுக்கு விழுந்த ஓட்டுகள் என்று தெரிந்த உடனே வெளிப்படையா செய்ய ஆரம்பிச்சாங்க. எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. இந்த கொடுமைகள் இந்த மண்ணில் நடக்குது. என்ன சொல்றது, நான் ஒரு இம்மி அளவு கூட யாரையும் வந்து பகச்சிக்க கூடாதுன்னு நினைச்சேன். எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? ஆனா மிகப்பெரிய வலியோடும் வேதனையோடும் உண்மையிலுமே சொல்றாங்க, ஒரு மாற்றம் வரணும். இதனால நான் இந்த இடத்துல சீமானை ஊத்திட்டு எரிஞ்சு போனா இந்த தேர்தல் சரியா நடக்கும். இப்படி ஒரு அராஜகம் நடக்கும்னு நான் உயிர் விட கூட தயாராக்கிறேன். ஏன்னா அவ்வளவு வேதனை சுமந்துட்டு வர. ஏன் தெரியுங்களா, நான் என் மண்ணை நேசிச்சேன், என் மக்களை நேசிச்சேன். புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. போகின்ற வழிகள் எல்லாம் என் மக்கள் அன்பை கொடுத்தாங்க. உங்களுக்கு தான் ஓட்டுனாங்க. சரி அழாத, நான் உன்னை துபாய் கூட்டு போறேன்னு. துபாய்க்கு போறதுக்காக பணம் கட்டி யாருக்கு ஏமாந்துருக்கான். 55 விழுக்காடு ஓட்டுகள் விழுந்தாலும் புதிய இளைஞர்கள் குழந்தையை தூக்கிட்டு குடும்பமா வந்து ஓட்டு போட்டாங்க. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு எடுத்தாத நல்ல விவரமா பேசு. இது உறுதியான ஒண்ணு. இந்த வேலை பண்றாங்க. எவ்வளவு இன்னும் சொல்ல போனா, நான் மாற்று கட்சி சேர்ந்தவங்க கூட நேசிச்சு காலையில இருந்து அந்த வாக்குச்சாவடியில் உட்காந்து திமுக முகவரில் கூட சாப்பிட்டீங்களா, வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்தேன். விடு மச்சான், உனக்கு நேரமே சரியில்லடா. நேரெல்லாம் நல்லாதான் இருக்குது, சேர்க்க சரியில்லடா. ஆனா இப்ப வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய ஒரு அராஜகம் நடக்குதுங்க போது பெரிய வேதனை தான். ஆனா இதுக்கு பதிலடி என் மண்ணினுடைய மக்கள் உறுதியை இன்னைக்கு இல்லைனால் ஒரு நாள் கொடுத்தே தேர்வாங்க. இது நடந்தே தீரும். 3 வேளை சோத்துக்காக 3ஆம் முறைக்கு அமலை விட அதிகமா நடிக்க வேண்டியது இருக்கடா. வந்துட்டாயா பத்தோந்திய தோத்து விடும் நாளைக்கு ஒரு கலரு. இப்போ பெரியார தொடச்செறிய சீமான் பிஜேபிக்கு விளக்கமாறு. தவிர்க்க முடியாத தருணங்கள்ல இந்த மாதிரி அதிரடி முடிவு எடுத்துதான் ஆகணும். எல்லாருக்கும் வணக்கங்க. உன் முகர கட்டிக்கு ஓயாம வணக்கம் பண்ணுமா? இன்னைக்கு காலையில 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. நான் அந்த 7 மணில இருந்து எல்லா வாக்குச்சாவடிகளுக்கு போனேன். காலையில அமைதியான முறையில் நடந்தது. தேங்க்யூ
உங்களுக்கு தெரியும், வளையக்கார வீதியில ஒரு பொண்ணு ஓட்டு போட வர்றாங்க. அவங்களுடைய ஓட்டு ஏற்கனவே போடப்பட்டிருந்தது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினர் கள்ள ஓட்டு போட முயற்சி செய்வதாக புகார் எழுந்திருக்கிறது. 40க்கும் மேற்பட்ட குண்டர்களை நாம் தமிழர் கட்சியினர் அழைத்து வந்ததாக கூறி அவங்க பேட்டி கொடுத்தாங்க. ஆனா அப்ப கூட என்னை செய்தியாளர்கள் கேட்கும்போது நினைச்சேன், எதேச்சியா நடந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். 55-50 விழுக்காடுகள் ஓட்டு பதிவான நிலை, எல்லாமே சீமானுக்கு விழுந்த ஓட்டுகள் என்று தெரிந்த உடனே நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், அது ஒரு சின்ன நகைச்சுவை, இது கொஞ்சம் பெரிய நகைச்சுவை. இதோ இப்ப சொல்ற பாருங்க, 221 வாக்குச்சாவடிக்கு போற பிரகாஷ் அப்படிங்கறது தங்களோட வாக்காளர் அட்டை, ஆதார் அட்டை எடுத்துட்டு வராரு. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? ஆனா அவருடைய வாக்கு ஏற்கனவே போடப்பட்டிருக்கு. அவர் போராடல, நாசமா போட்டு போறாரு, நொந்து போய் போறாரு. பத்திலாம் நீ பேசாத, ஏன்னா நீ ஒரு வெட்டி முண்டம், வீணா போன தண்டம். அடுத்து பாத்தீங்கன்னா 73வது வாக்குச்சாவடி பெரிய வலசு, சேலத்துல இருந்து வந்து வெங்கடேஸ்வரர் ஒரு ஓட்டு போடுறாரு. எந்த சான்று கொண்டு வரல, சான்று கொண்டு வந்தாலும் ஒத்து வரல, சம்பந்தமே இல்ல முகத்துக்கு அதுக்கு. ஐயோ, அத நான் எப்படிமா சொல்லுவேன்? நம்ம ஓட்டர் ஐடில புகைப்படத்தோட இருக்கும், அதை காட்டுறது இல்ல. அந்த ஸ்லிப் ஒன்னு கொடுப்பாங்க பாத்தீங்களா, அதை வச்சு ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. ஏன் அப்படி புதுனி பள்ளி பிறந்தவன? அத வந்து எங்களுடைய வாக்குச்சாவடி முகவரா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு கேட்டோன்னே, நீங்க யாரு கேட்கறதுக்கு, நடக்கிறதே வேற, வீட்டுக்கு மரியாதையா போயிருங்கன்னு அவங்களே அவங்க கணவரை விரட்டி இருக்காங்க. 73-74 இருந்தவங்க விரட்டப்பட்டிருக்காங்க. ஐயோ, அத நான் எப்படிமா சொல்லுவேன்? 40 பேர் வந்து கள்ள ஓட்டு போடுறதுக்கு முயன்றிருக்காங்க. எங்கள் சக ஊழியர்களை தடுத்ததற்கு, குண்டர்களை வைத்து உள்ள தேர்தலை நிறுத்துவதற்கு சதி செய்கிறார்கள். மேற்கு தொகுதியிலிருந்து 2 பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இதை கேள்வி கேட்ட அந்த பொண்ணை வந்து நீங்க இங்க இருக்க கூடாதுன்னு விரட்டி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, 212 இமான் ஒரு தம்பி, இஸ்லாமிய சொந்தங்கள் அவங்க அப்பா வச்சு இஸ்லாமிய சொந்தங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வரவே கூடாதுன்னு மிரட்டி இருக்காங்க. நம்மளுக்கு வர்றத பூரா இவன் வாங்கிக்கிறானே, யாரு வெத்த பிள்ளையோ. நான் ஒண்ணு மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், நான் வந்து ரொம்ப வந்து இந்த அரசியலை ஒரு மாண்போடு கொண்டு போகணும்னு நாம் தமிழர் பிள்ளையா அண்ணன் சீமான் அவர்கள் என்ன நோக்கத்துக்கு நிற்கிறார், அது ஒரு எல்லாத்தையும் அன்பு கொண்டு நேசிக்கிற பிள்ளையா போன. காலையில இருந்து அப்படி இன்ன வரைக்கும் தண்ணி கூட குடிக்கல, 7 மணில இருந்து பயணிச்சேன். என்னப்பா நீ பைத்தியம்? சில சிக்கல்கள் வந்தா கூட அதை வந்து சமாளிச்சு எதேச்சியா நடந்திருக்குன்னு நினைச்சேன். ஒரு அமைச்சனா இருந்துட்டு இவ்வளவு சாவடிக்கிறானே. ஆனா திட்டமிட்டு எப்ப அந்த வளையக்கார வீதியில அந்த பொண்ணு பேட்டி கொடுத்ததோ அப்ப இருந்தே தொடங்கிருச்சு. இப்ப நான் வரும்போதுதான் தெரியுது, நாங்க வந்து போராடி இந்த ஒரு வாரமாக என வாக்குச்சாவடி முகவர்கள் போடுறது முக்கியம்னு சொல்லி ஒவ்வொரு உறவுகளும் சொந்தங்களும் அங்கங்க இருக்கிறவங்களை போட்டு 100 விழுக்காடு பதிவு பண்ணி வச்சிருக்கோம். ஏன் பாஸ் நாக்க தள்ளுறீங்க? நானடா தள்ளுறேன், அதுவே தள்ளிக்குதுடா. ஒரு சில இடத்துல 60 விழுக்காடு ஆயிருக்கு. எல்லாமே சீமானுக்கு விழுந்த வாக்குகள். இனி மீதி வாக்குகளை நம்ம போடணுங்கிறதுக்காக எந்த சான்றும் கொண்டு வர இந்த துண்டு சீட்ல இந்த நம்பர் மட்டும் எடுத்துக்கிறாங்க. இது எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியல. அந்த ஆளு சொல்றது உண்மையா? நம்ம ஓட்டர் ஐடில புகைப்படத்தோட இருக்கும், அதை காட்டுறது இல்ல. அந்த ஸ்லிப் ஒன்னு கொடுப்பாங்க பாத்தீங்களா, அதை வச்சு ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. இதை மட்டும் எடுத்துட்டு என்ன பண்றாங்க, ஓட்டு போடுறாங்க. ஆனா உண்மையானவங்க வரும்போது அவங்களுக்கு ஓட்டு இருக்கிறது இல்ல. இது பெரும் வேதனையா இருக்கு. அது மட்டும் இல்ல, அராஜகம். நான் கேட்கிறேன், மக்கள் உண்மையாலுமே உணர்வாங்க. இந்த மாதிரி 4 பேர் நாட்டுல இருந்தா அந்த நாடு கோவிந்தா. ஏன்னா எங்களோட உழைப்பு தெரியும், எவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டேன்னு தெரியும். ஏன் தெரியுங்களா, நான் என் மண்ணை நேசிச்சேன், என் மக்களை நேசிச்சேன். இப்படி யாரா கூட பேசினா அடிச்சு கொண்டே போடுவேன். போகின்ற வழிகள் எல்லாம் என் மக்கள் அன்பை கொடுத்தாங்க. உங்களுக்கு தான் ஓட்டு, உங்களுக்கு தான் ஓட்டுனாங்க. இவங்க பெரிய ஜான்சி கிராணி. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். This is what I want. Take okay. Crazy burger. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.